மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சையில் அவர் வெற்றி பெற்று நலமுடன் வருவார் என்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த நம்பிக்கை பொய்யாகிவிட்டது. ஆந்திரத்தை சேர்ந்தவர் என்று சொன்னாலும் கூட அவர் பிறந்தது தமிழ்நாட்டில். பிறந்து மாணவராகி மாணவ பருவம் காலந்தொட்டு பொது வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மார்க்சிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து அதன் மத்திய குழு உறுப்பினராக பொலிட் பியூரோ உறுப்பினராக மிக உயர்ந்த பொறுப்பான பொதுச் செயலாளர் என்கிற அந்த மகத்தான பொறுப்பை ஏற்று திறம்பட செயலாற்றிய ஒரு ஆற்றல்மிக்க தோழர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் 2 முறை அவர் உறுப்பினராக இருந்து நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் பணியாற்றியதை என்று நாம் மறக்க இயலாது. அவர் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் என்று சொன்னாலும் கூட அவருடைய இழப்பு என்பது நாட்டிற்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்முடைய நாடு ஒரு பெரிய நாடு, 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டில் பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. அத்தகைய நெருக்கடிமிக்க காலங்களில் அந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தல், மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கையை பாதுகாத்தல் போன்ற மகத்தான பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். மரணம் என்பது எல்லோருக்கும் உரிய ஒரு பொதுவான விதி என்று சொன்னாலும் கூட அவருடைய மரணத்தை ஏற்க இயலவில்லை. காரணம், அவர் ஒன்றும் வயது முயற்சியால் மரணமடையவில்லை. மிக குறைந்த வயதுதான், 50ஆம் ஆண்டு தான் அவர் பிறந்திருக்கிறார். 72 வயதில் இப்படி இயற்கை அவரை பறித்து கொள்ளும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை, நம்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த அந்த மனிதர் மரணத்திற்கு பின்னரும் தன்னுடைய உடல் இந்த நாட்டிற்கு பயன்பட வேண்டும் என்கிற முறையில் மரணத்திற்கு பிறகு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எனது உடலை ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்திருப்பதும் ஒரு சாதாரண நிகழ்வல்ல. ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் என்கிற முறையில் நாட்டிற்காக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த மாவீரருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சொன்னாலும் கூட அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவம் என்பது மகத்தானது. வெள்ளற்கரிய தத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட ஆகச்சிறந்த தலைவர், ஆகச்சிறந்த தொண்டர். அவர் ஏற்றுக்கொண்ட அந்த லட்சியம் வெற்றி பெற இந்நாளில் அவரின் பெயரால் சபதமேற்று அதை செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி வெற்றி காண்பதுதான் நாம் அவருக்கு செலுத்துகிற மிகச்சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என்பதை தெரிவித்து, அவரது பிரிவால் வாடுகிற அவர் குடும்பத்தார், அந்த குடும்பமே சோகம். கொரோனா காலத்தில் அவருடைய மகனை பலி கொடுத்தார். இப்பொழுது ஒரு மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் கூட நாம் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு ஈடு இணையாகாது. அதே நேரத்தில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்கிற கம்யூனிஸ்ட் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற முறையில் அவர்கள் ஆறுதல் அடைந்து தன்னை தேற்றிக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கட்சி தோழர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.